அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 28 பிப்ரவரியிலிருந்து 3 மார்ச் 2025 நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இன்னுமே சில மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து நியூஸ் எப்படி கேதர் பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவல்களையுமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டேட்டில் குறிப்பிட்ட கரண்ட் அஃபேர்ஸில் பேக்ரவுண்ட் டேட்டாவோட கலெக்ட் பண்ணி மொத்தமாக நான் டேட் வைஸாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நண்பர்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூபிஎஸ்சி சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா, உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக டெஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ள மாணவர்கள் சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஆப்னு பிளே ஸ்டோரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நியூஸ் பேட்ச் அப்படின்ற ஒரு கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்சுக்குள்ளே இணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நாங்கள் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண உடனே நீங்கள் பேட்சஸில் இணைஞ்சிருவீங்க. இந்த பேட்சஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மெட்டீரியல்ஸ் இருக்கும், மந்த்லி வைஸ் மெட்டீரியல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிறப்பு விகிதம் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையை கொண்ட நாடு எது? ஸோ இப்போ அண்மையில் ரிலீஸ் பண்ண அந்த பாப்புலேஷன் கவுண்ட் படி பர்த் ரேட் அடிப்படையில் எது அதிகமாக பர்த் ரேட் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நைஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஒரு ரீஜன்ல இருக்கிற அந்த இடத்துல தான் அதிகமான பர்த் ரேட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு 1000 பேருக்கு 44.6% மக்கள் இங்க பர்த் ரேட் இருக்கு. ஒரு உமன் வைஸா கால்குலேட் பண்ணும்போது ஒரு விமனுக்கு பாத்தீங்கன்னா 6 குழந்தைகள் அளவுக்கு ஆவரேஜா கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ ஒரு உமனுக்கு 6 குழந்தைகள். அதே மாதிரி லோவஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே தாய்வான் அப்படின்ற நாடு தான் லோவஸ்ட் பர்த் ரேட் கொண்டது. ஸோ 1.11 ஒரு பெண்ணுக்கு சராசரியா 1.11 அளவு தான் பர்த் ரேட் இருக்கு. ஸோ அதுதான் லோவஸ்ட் பர்த் ரேட் இந்த வேர்ல்டு. ஹையஸ்ட் அமாங் பர்த் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நைஜர் அப்படின்ற கண்ட்ரி சொல்லலாம். அடுத்தது செபியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற செபி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துஹின் காந்த பாண்ட்ரே அப்படின்ற ஒரு நபர் தான். துஹின் காந்த பாண்ட்ரே அப்படின்ற நபர் தான் செபியோட முக்கிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுல செபி அப்படின்ற அமைப்பு பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டுச்சு. இது செபியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, அவங்கள செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல ரெகுலேட் பண்றதுக்காகவும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் செபி. அடுத்த கொஸ்டின், நீர் மேலாண்மை கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? அண்மையில இந்த கண்காட்சி நடைபெற்றுச்சு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வாட்டர் டுடேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு 18வது நீர் மேலாண்மை கண்காட்சியை அமைச்சிருக்காங்க சென்னையில. ஸோ நீர் மேலாண்மை, கழிவு நீர் மறுசுழற்சி, கடல் நீர் சுத்திகரிப்பு, வடிகட்டி அமைப்புகள் போன்ற இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எப்படி செயல்படுது, இதுல ஏதாவது ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இது செயல்பட்டு இதனால என்ன தீங்கு ஏற்படுது, என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்ற மொத்த கண்காட்சியும் எக்ஸிபிஷனை சென்னையில செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது 18th நீர் மேலாண்மை கண்காட்சி. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டுடேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. மனிதனின் இடத்தை கண்டறிய பயன்படும் மைக்ரோ சிப்பை வடிவமைத்தவர் யார்? மனிதனோட இருப்பிடம், அதாவது மைக்ரோ சிப் அப்படின்றது இப்ப அண்மையில நாய்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. நாய்களோட எண்ணிக்கையை கணக்கிடுறதுக்காகவும் அதோட பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்காகவும் என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதை திருப்பியும் ரோட் சைட்ஸ்லயே விடுறதுக்காக இப்போ புதுசா ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட உடம்புல மைக்ரோ சிப்ஸ் பொருத்துறாங்க. ஸோ அந்த மைக்ரோ சிப்ஸ் பொருத்துனதுக்கு அப்புறம் அந்த மைக்ரோ சிப்ஸ் ஒவ்வொரு மைக்ரோ சிப்புக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஐடி பேஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த யூனிக் ஐடியில சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மனிதர்களுக்குமே நிறைய நாடுகள்ல செலுத்தப்பட்டிருக்கு. இது மூலியமா அந்த மனிதர்கள் ஈஸியா டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்காகவும் அவங்க எங்க இருந்தாலுமே அவங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இந்த மைக்ரோ சிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை உருவாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக் கில்பி அண்ட் ராபர்ட் நாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாரு. 1998ல கெவின் வார்விக் அப்படின்றவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க.
ஸோ கெவின் வார்விக் தான் இதை 1998 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உருவாக்குனாங்க. ஒரு மைக்ரோ சிப்பு ஒருத்தரோட உடம்புல 20 வருஷம் வரைக்கும் தாங்கக்கூடியதா இருக்கும். நீங்க தனி ஒருவன் படத்தை பார்த்தீங்கன்னா அவரோட மைக்ரோ சிப்பை வந்து ஜெயம் ரவியோட உடம்புல செலுத்தியிருப்பாரு திரு அரவிந்த் சாமி அவர்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அரிசி அளவுல, ஒரே ஒரு சின்ன அரிசி அளவுல தான் அந்த மைக்ரோ சிப் இருக்கும். அந்த மைக்ரோ சிப்பை வந்து நம்மளோட கைகள்ல தோல் மேல்புற தோல்ல வந்து செலுத்திடுவாங்க. ஸோ அது இருக்கிறதும் தெரியாது, அதோட வலியும் ஏற்படாது. அந்த அளவுக்கு அந்த மைக்ரோ சிப் வந்து ரொம்பவே மெலிசா சின்னதா இருக்கும். ஸோ இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா RFID அப்படின்ற அந்த ஐடி மூலியமா ஒர்க் ஆகுது. இது என்ன பண்ணுவாங்கன்னா சப்டர்மல் அப்படின்னு சொல்லிட்டு தோள்கள்ல இருக்கிற தோல் பகுதி, 2 தோல், அதாவது நம்ம உடம்புல ஒரு டெர்மல் பார்ட் இருக்கும். டெர்மல் அப்படின்றதே வந்து தோள்கள் தான். இது மேல் புறத்துல வந்து முடி இருக்கும். அந்த முடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் கீழே போகும். ஸோ இந்த இடத்துல சப்டர்மல் பார்ட்னு சொல்லிட்டு 2த்துக்கும் இடப்பட்ட கேப்ல இருக்கும். அந்த சப்டர்மல் பார்ட்ல தான் வந்து அதை இன்சர்ட் பண்ணுவாங்க ஊசியை வச்சு. ஸோ இதை இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மைக்ரோ சிப்புக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடியில அவங்க பர்சன்ஸோட டேட்டா பேஸை மொத்தமா கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க, மொத்தமா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எந்த மாநிலத்தில் அண்மையில் போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டன? இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். அண்மையில 25 இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் போதை டி அடிக்ஷன் சென்டர்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலயமா யாரெல்லாம் போதைகளுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி தனியா ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலங்கரை அப்படின்ற பேர்ல இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷன் டி அடிக்ஷன் சென்டர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை. Which of the following conditions that the Indian rupee note is being exchanged? So இந்தியன் ருபி நோட் அப்போ 10 ரூபாயில இருந்து மினிமமா ஒரு மணி நாமினேஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 5 ரூபாய்ல கிடையாது, 10 ரூபாயில இருந்து டில் 500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுவே சில பழைய நோட்டுகள்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 வர்றது கிடையாது, 1000 டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க, 500 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நோட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல கிளியப்பட்டிருக்கும், சில நேரங்கள்லாம் மண்ணோடு மண்ணை மக்கற மாதிரி ஆகிட்டு இருக்கும், அழுக்காகிருக்கும். இந்த மாதிரி நோட்டுகள் எல்லாமே மாத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த கண்டிஷன் அடிப்படையில இந்த இந்தியன் ரூபி நோட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க? ஸோ டியர்ட் அண்ட் பர்ன்ட், எரிக்கப்பட்டிருக்கு, சில நேரங்களில் சில இடத்துல எரிஞ்சிருக்கு, சில நேரத்துல கிழிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்கா கந்தளமா இருக்கு, காந்தி அசோகன் எம்ப்ளம் அந்த மாதிரி இடம் எல்லாமே மறைஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து இது நன் ஆஃப் தி அபவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்டிஷன் எல்லாமே பண்ணுவாங்கன்னா எல்லாமே சரியில்லாம இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே சரி, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸுமே சரி இதை வந்து அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். இப்போ சில இடங்கள்ல கிழிஞ்சிருக்கு, சில இடங்கள்ல எரிஞ்சிருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சாயில்னா அழுக்கா இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காந்தி அசோகன் எம்ப்ளம் ஓரளவுக்கு கிழிஞ்சிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்பவே கிழிஞ்சிருக்கு, அவங்களோட ஃபேஸே இல்லை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ RBI கொண்டு போனாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு RBI ரூல் படி அமௌண்ட், இப்போ ஒரு நோட் இருக்குன்னா அதை ஒண்ணு வந்து பயன்படுத்தணும், இல்லைன்னா வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நீங்க கள்ள நோட்டு வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா, கள்ள நோட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில உங்களுக்கு கள்ள நோட்டு வந்திருக்குன்னா அந்த கள்ள நோட்டை பேங்க் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கள்ள நோட்டை கலெக்ட் பண்ணிட்டு RBIக்கு அனுப்பிடுவாங்க. உங்களை எதுவுமே வந்து கிராஸ் செக் பண்ணி உங்களை அரெஸ்ட்ல பண்ண மாட்டாங்க. அது RBI ரூல் இருக்கு. ஏன்னா தவறுதலா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைய அவேர்னஸ் வந்து அந்த கள்ள நோட்டுகள் சம்பந்தமா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. அதுவும் தெரியாத நபர்கள் சில நேரங்கள்ல கள்ள நோட்டு அவங்க கையில பட்டுச்சுன்னா அதை பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பயன்படுத்துங்க. அந்த பேங்க்ல இருக்கிற டெல்லர்ஸோ யாரோ ஒருத்தர் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு RBI அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ் இஸ் யோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் தமிழ்நாடு டீப் சி ரீஜன் இஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளரேஷன்? ஸோ ஹைட்ரோகார்பன் திட்டத்துக்கு ஹைட்ரோகார்பனை வந்து நிலத்திலிருந்து எடுக்கிறதுக்காக, கடல் அடியிலிருந்து எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ஆழமான பகுதியை வந்து தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா அப்படின்ற பகுதியை தான் வந்து இவங்க ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதோட மினிஸ்ட்ரி, அதாவது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா
பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரியில வருது. கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்றது ஒரு பயோஸ்பியர் ரிசர்ச் சென்டர் பயோஸ்பியர் ரிசர்வ். இங்க நிறைய வகையான அரிய விலங்குகள் வந்து காணப்படுது. ஸோ அதுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனை பண்றதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபாலோயிங் பர்சன் ஹஸ் பீன் ஆனர்ட் வித் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஸோ அண்மையில லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா திரு வி பாஷி அவர்கள். இது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் thoracic சர்ஜன் அடிப்படையில இவங்க வந்து பாஷி அப்படின்றவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட். இந்த கார்டியாலஜிஸ்டுக்கு நிறைய அளவுல கார்டியாலஜிஸ்ட், அதாவது கார்டியோகிராம் சம்பந்தமா, ஹார்ட் சம்பந்தமா நிறைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்காக இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க. இவற்றுள் எதனை ஆராய ஆதித்யா விண்கலம் செலுத்தப்பட்டது? அண்மையில, அதாவது 2022 பாத்தீங்கன்னா ஆதித்யா சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க ஃப்ரம் பிஎஸ்எல்வி C57 ராக்கெட் மூலியமா. ஸோ இது மூலியமா இந்த ஆதித்யா விண்கலம் எதுக்காக, எந்த ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட மேற்பரப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல, அதாவது பூமியில இருந்து நமக்கு வந்து இது வந்து பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏர்த்ல இருந்து இது சன்னு, ஓகேங்களா. ஸோ ஏர்த்ல இருந்து அந்த சேட்டலைட் வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு தூரமா அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவாங்க. சேட்டலைட்டை இருந்து இது வந்து ஒரு சுற்றுவட்ட பாதையில இதை வந்து சுத்த விட்டு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேட்டகரியில வரும். இது ஆக்சுவலி L1, இது L1, இது L2, L3, L4. இந்த மாதிரி லாங்கிரஹான் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல L1 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இதை பிளேஸ் பண்ணிட்டு இதை ரிசர்ச் பண்றாங்க. அதாவது அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஃபிளேம்ஸ், அதுல என்ன அளவுக்கு கம்போசிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத அதை ரிசர்ச் பண்றது, அதோட மேற்பரப்பை ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான் ஆதித்யா விண்கலம். ஸோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஆதித்யா L1 அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த ஆதித்யா விண்கலம் பாத்தீங்கன்னா இஸ்ரோ மூலியமா செப்டம்பர் 2, 2022 அன்னைக்கு PSLV C57 அப்படின்ற லான்ச் வெஹிக்கல் மூலியமா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து அனுப்பப்பட்டுச்சு. இது ஆக்சுவலி ஒரு சோலார் அப்சர்வேட்டரி ஹேலோ ஆர்பிட் அரவுண்ட் L1 லாங்கிரேஞ்சியன் பாயிண்ட். லாங்கிரேஞ்சியன் பாயிண்ட்னா சொன்னா ஒரு எர்த்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து ஒரு பாயிண்டா செட் பண்ணிட்டு அதை வந்து L1 செட் பண்ணிருக்காங்க. அது சோலார் அப்சர்வேட்டரிக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலமா இது செயல்படுது. ஓகேங்களா. ஸோ 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸை தாண்டி அந்த L1 லாங்கிரேஞ்சியன் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ PSLV பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, PSLV அப்படின்றது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இதை வந்து நம்ம சேட்டலைட்ஸ், மற்ற கோள்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்படுற ஒரு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இது மூலயமா சேட்டலைட்ஸை செலுத்துவாங்க. இந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு ஃபயரிங் சேட்டலைட் லான்ச் 4 ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு ராக்கெட் சிஸ்டமும் வந்து செயல்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த PSLV C57 ராக்கெட் மூலமா செலுத்தப்பட்ட இந்த ஆதித்யா L1 பாத்தீங்கன்னா 7 பேலோட்ஸ் கொண்டதா இருக்கு. 7 பேலோட்ஸ்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணி அந்த தலைமையகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயல்படுது. இது வந்து மொத்தமா 125 நாள் எடுத்துக்கச்சு அந்த L1 பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஏர்த்ல இருந்து. ஓகேங்களா. ஸோ இது 7 பேலோட்ஸ் என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா VELCCUSUIT சூட்டு, SOLX, ஹீலியோஸ், ஆஸ்பெக்ஸ், பாப்பா, மேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேலோட்ஸ், அதாவது 7 பேலோட்ஸை வந்து இதோட அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பேலோட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலை செய்யும். இப்போ VELC அப்படின்ற ஒரு பேலோட் பாத்தீங்கன்னா கொரோனா இமேஜிங், ஸ்பெக்ட்ரோபோலரிமெட்ரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இது செய்யும். போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், இதெல்லாமே இமேஜஸ் எடுத்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இமேஜஸை வந்து ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பும். அது மூலயமா அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதோட டைப் என்னது, அது என்ன மாதிரி வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேலோட்ஸுமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து செயல்படுத்தக்கூடியதா இருக்கு. இவற்றுள் எந்த தமிழக திட்டம் பெண்களுக்கு உயர்கல்வியை ஊக்குவிக்க மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது? ஸோ தமிழகத்துல ஒரு திட்டம் அடிப்படையில கல்லூரி பெண்களுக்கு, அதாவது ஒரு படிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதன் மூலியமா 44%, அதாவது இது மூலியமா 4% வந்து அதிகமாயிருக்கு உயர்கல்வி சேர்க்கை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. இது எந்த திட்டம்னு பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம் அப்படின்றது முதலமைச்சரோட முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பதிக்கக்கூடிய திட்டத்துல ஒன்னா கண்காணிக்கப்படுது,
இது வந்து முதலமைச்சரோட முத்திரை திட்டத்தின் கீழ் அடிப்படையில வருது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் அப்படின்றது தான் முதல்ல இருந்துச்சு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் அப்படின்னு தான் முதல்ல இருந்துச்சு. இதை வந்து புதுமை பெண் திட்டம்னு பேர் மாத்திருக்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 5/9/2022 ஆண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் மருந்தகம் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 7 அன்னைக்கு மக்கள் மருந்தகம் நாள் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்திய அளவுல நிறைய பேருக்கு மலிவான விலையில மருத்துவம் கிடைக்கணும், தரமான அளவுலையும் மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மருந்தகம் தான் ஜெனரிக் மெடிசன். அந்த ஜெனரிக் மெடிசனோட நாள், மக்கள் மருந்தகம் நாள் வந்து எப்போது அனுசரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே 15,000 மக்கள் மருந்தகம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் மருந்தகம்னா மெடிசன் ஷாப், மெடிக்கல் ஷாப், ஜெனரிக் மெடிக்கல் ஷாப். ஜெனரிக் மெடிக்கல் ஷாப் இது வரைக்கும் 15,000க்கும் உட்பட்ட ஜெனரிக் மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் செயல்பட்டு வருது. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மக்கள் மருந்தகம் அப்படின்ற அடிப்படையில முதலமைச்சர் முத்திரை திட்டத்தின் கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து 1000 மருத்துவமனைகளை, அதாவது மருந்தகங்களை செட் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செம்மல் விருது எதற்காக ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு சிறந்த தொண்டு ஆற்றுவதற்காக கொடுக்கப்படுற விருது தான் தமிழ் செம்மல் விருது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, அதாவது 2023 வரைக்கும், 2023ல தமிழுக்காக தொண்டாற்றிய ஒவ்வொருத்தருமே 2004ல சேகரிச்சு 2005ஆம் ஆண்டு இப்போ அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த தமிழ் செம்மல் விருது 38 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த தமிழ் செம்மல் விருதுக்காக. இது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சகத்தினால வருடம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். இதோட அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த கொஸ்டின், மகா கும்பமேளா எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ இந்த மகா கும்பமேளா இப்போ அண்மையில வெகு அளவுல பேசப்பட்ட ஒரு பொருளா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இருந்தும் போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்தம்பித்து போச்சு அந்த இடத்துல. இது எந்த இடத்துல நடக்குது, மகா கும்பமேளானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பாருங்க. நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அதோட வீடியோ வந்து இன்னைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வரும்போது ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல, இதுக்கு முன்னாடி அலகாபாத் அப்படின்ற இருக்கிற இடத்த வந்து பிரயாக்ராஜ்னு மாத்திட்டாங்க. அந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இடத்துல தான் வந்து மகா கும்பமேளா நடைபெறுது. மகா கும்பமேளால வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 66 கோடி பேர் வந்து இது வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. இந்த இந்தியால இருந்து மட்டுமே இல்லை, வெளியூர்ல இருந்தும் வேற கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்து இதுல இருக்கிற நீர்ல வந்து புனித நீராடினா பாவங்கள் கரையும் அப்படின்ற ஒரு ஐதீகத்துக்காக இதை கலந்துக்கிறாங்க. இந்த இடத்துல திரிவேணி சங்கமம் அப்படின்ற ஒரு இடத்துல இணையுது. 3 ஆறுகளும், பெரிய ஆறுகளும், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்ற 3 ஆறுகள் இணைகிற ஒரு இடம் தான் வந்து திரிவேணி சங்கமம். இந்த 3 ஆறுகள் இணைகிற இடத்துலதான் அவங்க வந்து கும்பமேளா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும், இது 144 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு வருஷம் 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு மிக நிவர்ச்சியான, மிக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலா காணப்படுது. ஸோ அதுக்கு இடைப்பட்ட கிழக்குல இருக்கிற கும்பமேளா நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா நடக்குது. பூர்ண கும்பமேளா அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அது எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா பிரயாக்ராஜ்ல நடக்குது, ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன் அப்படின்ற 4 இடத்துல இந்த பூர்ண கும்பமேளா அப்படின்றது நடக்குது. அர்த்த கும்பமேளா பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். வெறும் கும்பமேளா பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஒவ்வொரு சுழற்சி அடிப்படையில இந்த கும்பமேளாக்கள் நடைபெற்று வருது. ஸோ சரஸ்வதி ஆறு, இப்போ இதுல வந்து ஒரு கொஸ்டின் வைஸா கேட்கணும்னா எந்த ஆறு வந்து நம்ம ரிக்வேதத்துல குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஆறு தான் வந்து ரிக்வேதத்துல குறிக்கப்படுது. ரிக்வேதம் அப்படின்றது தமிழ் வேதங்கள்ல ஒன்னா கருதப்படுது. ரிக்யசு, சாம, அதர்வனம் அப்படின்றது 4 வேதங்கள் தமிழ் இந்தியாவோட ஹிந்துசமோட ஹோலி புக்கா காணப்படுது. ஓகேங்களா? இந்தியாவோட ஹோலி புக்கா பகவத்கீதை காணப்பட்டாலும் ஆரம்ப காலகட்டத்துல வேதங்களா கன்சிடர் பண்ணது இந்த 4 வேதங்களை தான். அடுத்தது, தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஓகேங்களா? பிப்ரவரி 28 அன்னைக்கு தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கப்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்.சி.வி. ராமன் பாத்தீங்கன்னா ராமன் விளைவை ஏற்படுத்தியிருப்பாரு. ராமன் விளைவு மூலியமா ஒரு ஒயிட் பார்ட்டிகல் வந்து நிறைய மாலிகூல்ஸை ஸ்கேட்டர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ராமன் விளைவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஆச்சரியமூட்டும் கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தியிருப்பாரு சர்.சி.வி. ராமன் அவர்கள். அதனால அவருக்கு வந்து பிப்ரவரி 28, 1930 அன்னைக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நோபல் பரிசோட தினத்தை தான் வந்து கொடுக்கப்பட்ட தினத்தை தான் தேசிய அறிவியல் தினமா கொண்டாடிட்டு வருது ஒவ்வொரு வருடமும். ஸோ இதோட தேசிய அறிவியல் தினத்தோட இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் இந்தியன்
யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் ஃபார் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படின்றது இந்தியாவை வந்து 2047க்குள்ள மொத்த ஒரு பெரிய ஒரு பேசப்படும் ஒரு நாடா மாற்றக்கூடியதா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்கிறார். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில், விக்ஷித் பாரத் திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 2047 தான் டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 1947 இருந்து 100 வருஷம் தாண்டி 2047 என்ன ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்தியா ஃபார்ம் ஆயிருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்டு கண்ட்ரிஸா மாறி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த இயர்ல நம்ம கணக்கெடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவின் தூய்மையான நகரம் என்று அறிவிக்கப்பட்ட நகரம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தூர். இந்தூர் இது வரைக்கும் 7 முறை வந்து தூய்மையான நகரமா அறிவிக்கப்பட்டிருக்கு, பிரைஸும் வெற்றி பெற்றிருக்கு. இதை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து இதை வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துது. இது எது திட்டத்தின் கீழே வருதுன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே தூய்மையான நகரம் பட்டியல் அடிப்படையில் அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்தூர் அப்படின்றது மத்திய பிரதேஷ் இடத்துல இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு விஷயம்னா இப்போ அண்மையில் இந்தூர்ல தான் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுப்பதும் பிச்சை கொடுப்பதும் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் செயல் கொடுக்கப்படும் அப்படின்னும் அந்த இந்தூர் கவர்மெண்ட் வந்து தெரியப்படுத்திருக்கு. ஸோ பெக்கிங் இஸ் அஃபென்ஸ் இன் விச் ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா இந்தூர்னா மத்திய பிரதேஷ். இந்தியாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையம் எதாக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. நியூ டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பரபரப்பாக காணப்படுற விமான நிலையம். ஸோ இந்த உலக அடிப்படையில் எது எது அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அதிகமாக பரபரப்பான விமான நிலையங்கள்ல. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்க அட்லாண்டாவும் ஜப்பான்ல இருக்கிற ஹனேடா அப்படின்றதும் 1, 2, 3 ரேங்கிங்ல இருக்கு. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நியூ டெல்லியில பாத்தீங்கன்னா 8வது உலக அளவுல 8வது இடத்துல இருக்கு. இந்திய அளவுல முதல் இடத்துல இருக்கு. பாரத் அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா மும்பைல. பாரத் அமைப்பு மாநாடு மும்பையில் நடைபெற்றுச்சு. இது எதுக்காக கொண்டு வராங்க, இது யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து இதை செயல்படுத்துது. இதோட அமைச்சரா பியூஷ் கோயல் இருக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு தக்ஷித் பாரத் திட்டத்தின் கீழே செயல்படுது. நீல விசா முறையை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? நீல விசான்னு பாத்தீங்கன்னா ப்ளூ விசா வந்து எந்த நாடு அறிமுகப்படுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம், யுஏஇ. யுஏஇ பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிஸை வந்து என்விரான்மெண்ட்டை பண்றதுக்காகவும் என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீல விசா வந்து யாருக்கு செயல்பட்டு வாங்கலான்னு யார் வந்து வாங்கலாம்னா அந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமா யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ விசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல விசா டைப்ஸ் இருக்கு. அந்த விசா என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. விஐஎஸ்ஏ அப்படின்றது ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, அதையுமே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, இவற்றுள் எந்த ஐஐடி அமைப்பு முதல் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக்கை அறிமுகப்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா அண்மையில் லூப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ட்ரெயின் லூப்பிங் ட்ராவல் பண்ணும்போது அதிக அளவில் ரொம்பவே சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியில் ஒன்று தான் ஐஐடி மெட்ராஸ். இந்த ஐஐடி மெட்ராஸில் செயல்படுத்தப்பட்ட அந்த ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் லீவிடேஷன். ஸோ மேக்னெட்டிக் லீவியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சுவலி ஒரு ஹைப்பர் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெயின் வந்து போகும். இதுல போகும்போது இங்க மேக்னெட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து தூக்கி நிறுத்தப்படும். அதே மாதிரி இந்த பக்கமும் பின்பக்கமும் தூக்கி நிறுத்தி வச்சிருப்பாங்க. இது எதுலையுமே டச் பண்ணாம அந்த ட்ரெயின் அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம அந்த சிக்னல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் பாஸ் பண்ணுறது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லீவியேஷன் மூலியமா நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ இதில் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் மூலியமா இதை வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கு. வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ இந்திய அளவில் HIV பாதிக்கப்பட்ட மாநிலங்களோட லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல மிசோரம் இருக்கு, அடுத்த இடத்துல நாகாலாந்து, அடுத்த இடத்துல மணிப்பூர், அடுத்த இடத்துல ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இந்த வரிசையில இந்தியா அப்படின்றது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எய்ட்ஸ் டே அப்படின்றது டிசம்பர் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் செயல்படுத்தப்பட்டு வருது. இதோட தீம், அதாவது இன்னியோட தீம் வயது வந்து HIV பாதிப்பு அதிகமாக உள்ள தீம்னு பார்த்தீங்கன்னா டேக் த ரைட் பார்த்து மை ஹெல்த் அப்படின்றது தான் இதோட தீமா செயல்படுது. நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ HIV அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிண்ட்ரோம், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்றது ஒரு HIV யோடது. இப்போ வைரஸ் அப்படின்னா இதுல என்ன வைரஸ்?
இது வந்து ஹெச்ஐவி வைரஸ் சொல்லப்படுது. இப்போ வைரஸ் பார்த்தீங்கன்னா வைட்டல் இன்ஃபர்மேஷன் அப்படி. ஸோ இதில் இந்த ஹெச்ஐவி அப்படின்றது எய்ட்ஸ் அப்படின்ற நோயை வந்து உருவாக்குது. ஸோ இப்போ எய்ட்ஸ் நோயை வந்து இந்த ஹெச்ஐவி வைரஸ் தான் உண்டாக்குது. இந்த எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் சொல்லப்படுற எய்ட்ஸை வந்து ஹெச்ஐவி வைரஸ் தான் வந்து உண்டாக்குது. சர்வதேச மசாலா மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கர்நாடகாவில். ஓகேங்களா. ஸோ கர்நாடகா, பெங்களூர்ல கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மசாலா மாநாடு நடைபெற்றுச்சு. ஸோ இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்கனைஸ் பண்ணுச்சு. இன்னொரு இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற தகவல் என்னன்னா ஸ்பைஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்தை அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவா தான். ஓகே. அடுத்த கொஸ்டின், உலக வனவிலங்கு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 3. சிக்ஷா சஞ்சீனி பீம திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ இந்த திட்டம் சிக்ஷா சஞ்சீனி பீம திட்டம் அப்படின்ற திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டு கிளைம் தி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதாவது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு திட்டம் தான் வந்து சிக்ஷா சஞ்சீவினி பீம திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம். இது பார்த்தீங்கன்னா இதுல இன்சூரன்ஸ் வந்து 1.1 லேக் அப்படி இல்லைன்னா 1.3 லேக் வந்து ப்ரொவைட் பண்றதா பிரதமர் மோடி வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருமுறைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ சைவ திருமுறைகள் வந்து மொத்தமா 12 இருக்கு. அந்த 12மே பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் வைஸா நம்ம பார்க்கணும்னா கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. இந்த நியூஸ் எதுக்காக இப்போ நான் எடுத்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அண்மையில 19ஆம் ஆண்டோட பன்னிரு இசை விழா வந்து சென்னையில நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. பன்னிரு இசை விழா வந்து பன்னிரு திருமுறைகள் 12 திருமுறைகளோட இசை விழா வந்து சென்னையில நடைபெற்றுச்சு. இந்த திருமுறைகளை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த நியூஸை வச்சு என்னோட பேக்ரவுண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணோம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல் திருமுறைகளை வந்து பாடி இருக்கிறாங்க. ஸோ 1ல இருந்து 3ஆம் திருமுறைகள் யார் பாடினான்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினாரு. ஸோ இந்த 4ல இருந்து 5 திருமுறைகள் திருநாவுக்கரசரும் 7வது திருமுறை சுந்தரரும் பாடியிருக்கிறார். இந்த 3 அதாவது 1ல இருந்து 7 திருமுறைகளை வந்து தேவாரம் அப்படின்ற பாடல் இந்த பேர்ல அழிப்பாங்க. 8வது திருமுறை பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் அப்படின்ற பாடல்கள். 9வது திருமாளிகை தேவர் என்ன பாடியிருக்காருன்னா திருப்பல்லாண்டு பாடியிருக்காரு. 10வது வந்து திருமூலர் திருமந்திரத்தை பாடியிருக்காரு. 11வது பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் வந்து அற்புத திருவந்தாதி பாடியிருக்கிறாங்க. 12வது பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடியிருக்கிறாங்க. இது மாதிரி திருமுறைகளோட பேக்ரவுண்ட் டேட்டாவை தெரிஞ்சு படிக்கணும். ஜஸ்ட் நியூஸ் மாதிரி படிக்காம அதோட மொத்த டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி படிக்க பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து பேக்ரவுண்ட் டேட்டா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா மறந்துடும். அதை ரிவைஸ் பண்றதுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு டைமையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். இந்த வீடியோவோட நான் இப்போ முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.